விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் புகழேந்தி திடீரென காலமானார். விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தலுடன் நடைபெறாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10 நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவித்தார். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு ஜூன் 14 தொடங்கி 21 வரை வேட்புமனு செய்யலாம் என சத்யபிரதா சாகு அறிவித்தார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஜூலை 10 நடைபெற்று ஜூலை 14 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சத்யபிரதா சாகு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்னியூர் சிவா திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அன்னியூர் சிவாவுக்கு சீட்டு கொடுத்து உள்ளது பொன்முடியை அதிர்ச்சி அடைய வைத்து உள்ளதாம். பொன்முடியின் மகனுக்கு சீட்டு கிடைக்கும் என பொன்முடி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வேளையில் தற்போது ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்துள்ளது தற்போது பொன்முடியை அதிர்ச்சி அடைய வைத்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.